அவங்க எதிர்க்கட்சியினர் எப்படி பேசுவார்கள், எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவு எங்களுடைய இலக்கு 200 என்பதில் நிச்சயமாக அந்த 200ஐ நாங்கள் வெற்றியடைந்து மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும். எங்கள் தலைவருடைய திட்டங்கள், அவருக்கு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிடிப்பு, தொடர்ந்து துணை முதலமைச்சருடைய உழைப்பு, சாதனைகள், இயக்க தொண்டர்கள் ஆரம்ப தேர்தல் களத்தில் இறங்கி அந்த களப்பணி இவ்வளவும் சேர்ந்து எங்களுடைய வலிமையான கூட்டணியும் சேர்ந்து நிச்சயமாக நாங்கள் 200 என்ற இலக்கை வெற்றிகரமாக அடைவோம். எதிர்க்கட்சியினர் அப்படித்தான் பேசுவார்கள். அது குறித்து நாங்கள் கவலை கொள்ள வேண்டியதில்லை. இனி எங்கள் கவனம் மக்களிடம் செல்ல வேண்டியது, திட்டங்களை, பிரச்சாரத்தை எடுத்து வைத்து வெற்றியை நோக்கி செல்வது. அப்படித்தான் ஏதாவது பேசிக்கொண்டுதான் இருப்பார். எதிர்க்கட்சியினர் எங்களை பாராட்டுவார்களா, எங்களுடைய எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அது எதிர்க்கட்சி என்று அல்ல, அப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் தீர்ப்பளிக்க போவது மக்கள் தான். அதை நீங்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவுகள், தேர்தல் நாளன்று அவர்கள் தெரிவிப்பார்கள். மே 4 தேர்தல் வாக்கெடுப்பு எண்ணிக்கை நடைபெறுகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளை வென்றெடுத்தது என்ற ஒரு புதிய சரித்திரம் நிச்சயமாக படைக்கிறது. மகிழ்ச்சியோடு பார்க்கிறோம். புதுமுகங்கள் வருகின்றன என்கின்ற போது அது இயக்கத்திற்கு வலிமை. எங்களுடைய இலக்கு 200 என்பது நிச்சயமாக அடைவோம். பல ஆலோசனைகளுக்கு பின்னால் இது தரப்பட்டு இருக்கின்றது. கூட்டணி நிச்சயமாக வெல்லும். நாங்கள் ஆட்சி பொறுப்பை மீண்டும் கைப்பற்றுவோம். மக்கள் பேராதரவு எங்களுக்கு இருக்கின்றது. அவங்க எதிர்க்கட்சியினர் எப்படி பேசுவார்கள், எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவு எங்களுடைய இலக்கு 200 என்பதில் நிச்சயமாக அந்த 200ஐ நாங்கள் வெற்றியடைந்து மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும். எங்கள் தலைவருடைய திட்டங்கள், அவருக்கு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிடிப்பு, தொடர்ந்து துணை முதலமைச்சருடைய உழைப்பு, சாதனைகள், இயக்க தொண்டர்கள் ஆரம்ப தேர்தல் களத்தில் இறங்கி அந்த களப்பணி இவ்வளவும் சேர்ந்து எங்களுடைய வலிமையான கூட்டணியும் சேர்ந்து நிச்சயமாக நாங்கள் 200 என்ற இலக்கை வெற்றிகரமாக அடைவோம். எதிர்க்கட்சியினர் அப்படித்தான் பேசுவார்கள். அது குறித்து நாங்கள் கவலை கொள்ள வேண்டியதில்லை. இனி எங்கள் கவனம் மக்களிடம் செல்ல வேண்டியது, திட்டங்களை, பிரச்சாரத்தை எடுத்து வைத்து வெற்றியை நோக்கி செல்வது. அப்படித்தான் ஏதாவது பேசிக்கொண்டுதான் இருப்பார். எதிர்க்கட்சியினர் எங்களை பாராட்டுவார்களா, எங்களுடைய எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அது எதிர்க்கட்சி என்று அல்ல, அப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் தீர்ப்பளிக்க போவது மக்கள் தான். அதை நீங்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவுகள், தேர்தல் நாளன்று அவர்கள் தெரிவிப்பார்கள். மே 4 தேர்தல் வாக்கெடுப்பு எண்ணிக்கை நடைபெறுகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளை வென்றெடுத்தது என்ற ஒரு புதிய சரித்திரம் நிச்சயமாக படைக்கிறது. மகிழ்ச்சியோடு பார்க்கிறோம். புதுமுகங்கள் வருகின்றன என்கின்ற போது அது இயக்கத்திற்கு வலிமை. எங்களுடைய இலக்கு 200 என்பது நிச்சயமாக அடைவோம். பல ஆலோசனைகளுக்கு பின்னால் இது தரப்பட்டு இருக்கின்றது. கூட்டணி நிச்சயமாக வெல்லும். நாங்கள் ஆட்சி பொறுப்பை மீண்டும் கைப்பற்றுவோம். மக்கள் பேராதரவு எங்களுக்கு இருக்கின்றது.